தொடர்ந்து நீட்டுங்கிறது வந்து ரொம்ப அடிக்கடி நிறைய தடவை பேசிட்டோம். 40-40 வெற்றி பெற்றிருக்கோம் திமுக கூட்டணி. தொடர்ந்து வாக்கு இந்தியா கூட்டணி அமைஞ்சா நீட் விலக்கு ஏற்படுங்கிறது எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது நடக்கல. இது எப்படி இருக்க போது முதல் நாடாளுமன்ற கூட்டத்தில்? அதாவது பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து நீட் குளறுபடியும் பதில் சொல்றேமா, கீழே கேட்டு தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் எங்கள் தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நீட் தேவையில்லை என்று சொல்லியிருக்காங்க. அப்போது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, பிற மாநிலங்களில் இந்த குரல் ஒலிக்கவில்லை என்ற கருத்து பரப்பி அதாவது பொய் பிரச்சாரத்தை பாஜக செய்து வந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்டை விட அதிகமான தற்கொலை பார்த்தீர்கள் என்றால் ராஜஸ்தான் மாநிலத்திலே அங்கே இருக்கின்ற மாநில அதிகமாக கிட்டத்தட்ட 27 தற்கொலைகள் நீட்டினால் நடந்திருக்கிறது. இது நீட் இப்போது ஒரு தேசிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு இருக்கிற போது இங்கே நீட் தேர்வு ஒழுங்கான முறையில் நடக்கிறது, இந்த குளறுபடி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வடமாநிலம் சென்று விட்டால் அங்கே முழுவதும் காப்பி அடிப்பதும் பெற்றோர்களே உள்ளே செய்வதுமாக பல கோல்மால்கள் நடப்பதை வீடியோ காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இதனால் பல பேர் இந்த பிரச்சனை எழுப்பினோம். ஆனால் இன்று நடைபெற்ற நீட் தேர்வு ஜூன் 14 தான் அந்த ரிசல்ட் வர வேண்டும். ஆனால் தேர்தலிலே ரிசல்ட்டை விட்டு கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்க. பல குளறுபடிகள் பண்ணிருக்காங்க. அது இங்க வட மாநிலத்தில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க். அது பண்ணி இன்னைக்கு நீட்ல மிகப்பெரிய கோளாறு இருக்கு. இதனால் மருத்துவ படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்றால் நகர்ப்புற மாணவர்கள் மட்டுமே நீட்டில் தேர்வு செய்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள் நீட்டில் தேர்வு ஆகவில்லை. அதில் என்ன ஆகுதுன்னா நாளை வருகின்ற மருத்துவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் தான் வருவார்கள். கிராமப்புறத்தில் யாரும் வராத நிலையிலே எவருமே கிராமத்துக்கு போய் வேலை செய்கின்ற வாய்ப்புக்கு போக மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா கிராமப்புறங்களிலே மருத்துவருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த குளறுபடி எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் பழையபடி எவ்வாறு நீட் இல்லாமல் மாணவர்கள் மருத்துவம் செய்தார்களோ அது வர வேண்டும். அதற்காக தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம். இதற்கு முன்னாடி வரைக்கும் மற்ற தமிழ்நாடு மட்டும்தான் பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்துச்சு. இப்ப அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க மகாராஷ்டிரா அரசுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கூட்டணியில இருக்கவங்க நீட் தேர்வு வேணாங்கிற அதான் நான் சொன்னேன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே எழுந்துள்ளது. அதான் சொன்னேன். முதல் பாதிப்பு இது தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது, இது குறுகிய வட்டம் என்று சொல்லி நம்மளே ஒதுக்கி பார்க்காது. ஒரு பொய் பிரச்சாரத்தை பாஜக முன்வைத்தது. ஆனால் இது குறுகிய வட்டம் இல்லை, இது நாடளாவிய வட்டம். இந்தியாவில் உள்ள அனைவரும் இதால் பாதிக்கப்படுகிறார் என்ற உணர்வு போதப்படுகிறது. இது தேவையில்லை என்ற கருத்து இந்தியா முழுவதும் ஒருதலை கருத்தாக இருக்கிறது. ஏன் ராகுல் காந்தியே பார்த்தீர்கள் இது தேவையில்லை சொல்றாரு. அப்பதான் இது உண்மை என்ன, நீட் நீட்டினால் குளறுபடிகள் என்ன என்பதை அனைவரும் உணர்கிறார்கள்.